தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை திருப்ப விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் ஆரம்பித்த அந்த செய்தியின் தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பேச ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். நேற்றைய தினத்தில் முழு வேதத்திலும் திரும்பவும் என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எகெயின். ஸோ ஆண்டவர் நமக்கு இரண்டாவது தருணத்தை கொடுக்கிறவர். நாம் தவறினாலும் தவறு செய்தாலும், நாம் ஆண்டவருக்கு செய்த பொருத்தனைகளை தவறவிட்டாலும் ஆண்டவர் நம்மை திரும்ப தூக்கி எடுக்கவே விரும்புகிறார் என்பதை குறித்து நேற்று மிக அழுத்தமாக பேசி, மீகாவிலே ஆண்டவர் நாம் நினைக்கிறோம் நாம் பெரும் தொகையை காணிக்கையாக செலுத்திவிட்டால் ஆண்டவர் என் மேல் பிரியமாயிருப்பார், அல்லது நான் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஊழியம் செய்தாலோ ஏதாகிலும் செய்தால் ஆண்டவர் என் மேல் பிரியமாயிருப்பார், அப்படி என்று உலகத்தார் போலவே நாமும் ஆண்டவரை தவறாக புரிந்து கொண்டோம். நாம் ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக நாம் கொடுப்பது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஏன்னா ஆண்டவர் யாருக்கிட்டையும் வந்து கேட்கறது இல்லை. ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா, உண்மையான இடத்தில் விதைத்தீர்கள் என்றால், தேவ ராஜ்ய வளர்ச்சிக்காக உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் விதைத்தீர்கள் என்றால் அதற்குரிய பலனை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீர்கள். நீங்கள் கொடுத்து தான் தேவராஜ்யம் கட்டணும்லாம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ பெருசாக காணிக்க கொடுத்துட்டேன்னு காலரை தூக்க முடியாது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆமென். ஆமாம், பணத்தை கொடுத்து ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்படாம, நீங்க ஆண்டவரோடு நடக்காம பணத்தை கொடுத்து பாவ மன்னிப்பை பெறலானோ, பெரிய ஊழியக்காரருக்கு பெரிய ஊழியங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டா அவங்க ஜெபம் பண்ணா எனக்கு அற்புதம் நடந்துரும், பரலோகம் போயிடலான்னு கனவு காண்கிற கிறிஸ்தவம் பரிதாபமான கிறிஸ்தவம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. ஒருவேளை உங்களிடத்திலிருந்து பணம் பெறுவதற்காக ஒரு சில ஊழியர்கள் அவ்வாறு தவறாக உங்களை நடத்தலாம். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மீகாவில் அதைத்தான் பார்த்தோம். நீங்கள் செலுத்துகிற தகன பலியையோ, நீங்கள் என்னுடைய கற்பத்தின் கனியை கொடுக்கணுமா, எவ்வளோ காசு கொடுக்கணுமா, எதை செஞ்சா நீ பிரியமா இருப்பீர், உமக்கு என்ன வேணும்னு கேட்டா ஆண்டவர் சொல்ற, உன்னத்தை இங்க இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்த்தது யாரா? ஆமென். நீ தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும். நீ தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தர் உனக்கும் எனக்கும் இந்த பூமியிலே கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் என்கிற பகல் காலத்திலே தேவ சித்தத்தை செய்யணும். தேவனுடைய இருதய துடிப்பை புரிந்து செயல்படணும். இந்த தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அதைத்தான் நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். சாட்சியா வாழணும். மற்றவர்களுக்கு நீ சாட்சியா இருக்கணும். உன் கூட இருக்கிறவர்களை எல்லாம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். தேவ ராஜ்யத்திற்கு நீ செலவழிக்கப்பட வேண்டும். ஆமென். அதனால ஆமென். நீங்கள் நான் திரும்ப சொல்றேன், நல்ல சபையில கர்த்தர்களை வைத்திருக்கிறார். அதாவது உங்களை சும்மா உசுப்பி விட்டு ஆமென் ஏதோ சொல்லிட்டு போகிற சபை அல்ல இது. எனக்கு உங்கள் போதகரை குறித்து நன்றாக தெரியும். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற ஒரு நல்ல தேவ மனிதனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், நீண்ட ஆயுளை கர்த்தர் தரணும்னு நீங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். ஆளல் ஊழியக்காரருடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு நமக்கு தகப்பன்மார்கள் தான் பஞ்சமாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஸோ நீங்கள் சரியான இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரியான சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற இடத்துல உங்களை இந்த தோட்டத்திலே நாட்டி வைத்திருக்கிறார். ஆனால் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவனும் உங்களை வஞ்சிக்க கூடாது.
வேத வசனத்தை தவிர தங்களுடைய கொள்கைகளையோ தங்களுடைய ஐடியாஸையோ சொல்ற யார் பின்னாலையும் சபை போகக்கூடாது. நமக்கு வேத வசனம் தான் முக்கியம் சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, ஆடம்பரமாக வாழ்கிற ஊழியங்களுக்கு உங்கள் காணிக்கை போய்விடக்கூடாது. உங்கள் பொருளாதாரம் காணிக்கை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாங்க. இங்கிருந்து கிராமங்களை சந்திக்க, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்த, இயேசு என்கிற நாமம் போகாத இடத்திற்கு இயேசுவின் நாமம் போக, ஆமென், நம்முடைய பொருளாதாரம் செலவழிக்கப்பட வேண்டும். அப்பதான் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால நிறைய நயவஞ்சகமாக நீங்கள் பணத்தை கொடுத்தால், நாங்கள் உங்களுக்காக ஜெபித்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று பேசுகிற நயவஞ்சகமான வார்த்தைகளுக்கு மயங்கி விடாதிருங்கள். பைபிள் சொல்லுகிறது, உன்னிடத்தில் கர்த்தர் அதெல்லாம் எதிர்பார்க்கல, நீ தேவ சித்தம் செய்யணும். உன் குடும்பத்தை தேவ சித்தத்தின்படி எழுப்பணும். உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை தேவ சித்தத்தின்படி வளர்க்கணும். உங்க வீட்டில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். உங்க வீட்டில் எல்லா காரியத்திலும் கர்த்தர் முதன்மையாக வைக்கப்பட வேண்டும். ஆமென். மனத்தாழ்மையா நடக்கணும். கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் எனக்குள் இம்பார்ட் பண்ணி அது வெளிப்படணும். இதுதான் இன்னைக்கு சபையில கர்த்தர் எதிர்பார்க்கிற நோக்கம். ஏன் வார வாரம் வர்றீங்க? ஏன் இந்த மாதிரி ஸ்பெஷல் கூட்டம்? ஏன் வார வாரம் தேவ ஊழியக்காரர் உங்கள் தகப்பன் உங்கள் மூலமா கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னா, உங்களையும் என்னையும் கிறிஸ்துவை போல மாற்றுவதற்காக. ஆமென். நாம் மாற வேண்டும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நாம் என்ன செய்யணும்? மாற வேண்டும். யார மாதிரி? இயேசுவை போல மாறணும். அதுக்கு தான் பிதா நம்மை அழைத்திருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான ஆமென் குமாரனுடைய சாயலுக்கொப்பாக நம்மை மாற்றத்தான் பிதா நம்மை அழைத்திருக்கிறார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சோ வசனத்தை வசனமாக, சத்தியத்தை சத்தியமாக, கலப்படம் இல்லாமல், தங்கள் சுய லாபத்திற்காக பிரசங்கம் பண்ணாமல் ஜனங்கள் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். ஆமென். சபை அல்லது ஆவியானவர் நம்மை ஆற்றுகிறவர் தான், தேற்றுகிறவர் தான், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர் தான். ஆனால் அவர் கடிந்து கொள்ளுகிறவர் என்பதையும் மறந்து விடக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் தான். ஆனால் அவர் பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அப்ப ஆவியானவர் இருந்தா ஆறுதலும் இருக்கும், தேர்தலும் இருக்கும், கண்டிப்பும் இருக்கும். அந்த இடத்துல தான் ஆவியானவர் இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. வருஷம் ஃபுல்லா உங்களை ஆத்தி தேத்தி தடவி கொடுக்கிறதுக்கு அல்ல சபை. உங்களை கிறிஸ்துவிற்கு முன்பதாக நிறுத்த, மாசற்றவர்களாக, மகிமை உள்ள சபையாக, கரை சிறை பிழையில்லாத சபையாக உங்களை மாற்ற, ஆமென், இந்த களங்கமில்லாத ஞான பாலை கலப்படமில்லாமல் உங்களுக்கு தரத்தான் கர்த்தர் சபைகளை பலப்படுத்துகிறார், ஊழியர்களை பலப்படுத்துகிறார். ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது வேற, ஏன் என்ன நீ திருப்திப்படுத்தலான்னு ஷார்ட்கட்ல வர்ற அது வேற. இன்னைக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் கிறிஸ்தவத்தில் வந்துருச்சு. அதனால நீங்க கவனமா இருங்க. அவரை காசு கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியாது. இருக்கிறீங்களா இல்லையா? நான் தங்க கிரீடம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னா நடக்குமா? அது மற்றவர்களுடைய ஒரு நம்பிக்கை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம், உன் பணம் உன் கூட ஆசமா போட்டு நீ மனம் திரும்பு. இதுதான் பைபிள். நீ மனம் திரும்பு. ஹல்லேலூயா. மனம் திரும்பி தேவனோட நடந்தீங்கன்னா, ஆமென், நம்ம எண்ணி எண்ணி கணக்கு போட்டு கால்குலேட்டர் வச்சு காணிக்க கொடுக்க மாட்டோம். தேவராஜ்யத்துக்காக கொட்ட ஆரம்பிப்போம். கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க.
இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், என்னுடைய பழக்கம் அப்படி தான். காணிக்க கொடுக்கறதுன்றது ரெவலேஷன் அடிப்படையில் தான் காணிக்க கொடுக்கணும். வெளிப்பாடு. இந்த ஊழியக்காரருக்கு இவ்வளோ கொடு அப்படின்னு ஒரு உள்ள ஒரு சத்தம் கேட்கும், அப்படியே தூக்கி கொடுத்துருவோம். நமக்கு இருக்காது, தூக்கி போட்டு கொடுத்துட்டு வந்துடுறது, அவ்வளோதான். ரெவலேஷன் அடிப்படையில் நான் அதைத்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு இந்த ஊழியத்துக்கு இதை அனுப்பணும் கொடுக்கணும்னு ஆண்டவர் ஏவும் போது டக்குன்னு எடுத்து ஜிபேல அனுப்பிச்சு விட்டு அமைதியாயிருவேன், அவ்வளோதான். நாளைக்கு எனக்கு இருக்குதா, ஐ டோன்ட் கேர். ஆண்டவர் உணர்த்தினார்னா கொடுத்துடணும். ஆண்டவர் உங்களை அப்படி ஆண்டவரோட நடக்க நடக்க கர்த்தர் உங்களை ஏவுவார். அப்படி ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் நமக்குள்ள ரெவலேஷன் தருவார். அப்போ நீங்கள் காணிக்க போடும்போது கூட ரெவலேஷன் அடிப்படையில் தான் நீங்கள் காணிக்க போடணும். வீட்டிலேருந்து 10 ரூபாய் மடித்து ரெடியாக சைடு பாக்கெட்டில் வச்சுட்டு வரக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் ஆண்டவரோடு நடக்க நடக்க வளர வளர இந்த அனுபவங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆமென். 100 ரூபாய் எடுத்து நீங்கள் 100 ரூபா காணிக்க போடணும்னு நீ டிசைட் பண்ணிட்டு வராத. கர்த்தர் உன்னை ஏவுகிறத, கர்த்தர் உன்னை வெளிப்பாடு கொடுக்கிறத ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கும்போது தான் கர்த்தர் அதை அங்கீகரிப்பா. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காகவோ நான் என்னுடைய பெயர் வர வேண்டும் என்று காணிக்க போட்டீங்கன்னா அது பரலோகம் போகாது. இல்லை, எனக்காக இவர் ஜெபிப்பார் என்று கொடுக்கிறது காணிக்கை அல்லது லஞ்சம். பாருங்க, இப்போ ஆமேன் வர மாட்டேன். ஆமேன். நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா அது காணிக்கை அல்ல. அது என்னது? சத்தமா சொல்லுங்களேன். ஆமாம், கிறிஸ்தவம் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றது? இப்படி ஜனங்களை மதிமயக்கிற ஊழியர்கள் என்கிற பெயரில் நடமாடுகிறவர்களுக்கு ஐயோ. ஆமென். இங்க பாருங்க, காணிக்கையே எடுக்கல. நீங்க நான் பார்க்குறேன் காணிக்கை. அவருக்கு தெரியும் கர்த்தர் ஒன்று செஞ்சார்னா கர்த்தர் நடத்துவார்னு. ஒரு சில இடத்துலாம் போனால் ரத்தம் வர்ற வரைக்கும் கறந்து தான் விடுவான். ஆமென். ஒரு சர்ச்சில் எல்லாம் 5 காணிக்கை எடுக்கிறான். சொல்கிறான் பஸ்ஸுக்கு மட்டும் வச்சுட்டு போட்டு போன்றான். அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக வெளிப்பாடு வந்துச்சுன்னா இந்த சபை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, சபையுடைய தரிசனம் என்ன, இந்த தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்க நான் என்ன செய்யணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்டக சாலையில் கொண்டு வருவீங்க. தேவ ராஜ்யம் கட்டப்படும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் பிப்ளிக்கல் மெத்தட். இன்னைக்கு நிறைய சபைகளிலே கடன் வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்ற கள்ள உபதேசம் வந்து விட்டது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு ஒரு நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். இப்படி பிரசங்கம் பண்ண வேண்டிய பிரசங்க பீடங்கள். ஆமென். கடன் வாங்கி கொடுங்கள், நாம் அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம், பர்சனல் லோன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சபைகள் தாறுமாறா போயிட்டு இருக்கிற காரியங்கள் என்னாலெல்லாம் அங்கீகரிக்கவே முடியாது, அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா பைபிள் அதற்கு இடம் கொடுப்பதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எவர்களுடைய ஆவியை ஏவினாரோ, ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்க, ஆண்டவர் அவுட்லைன் கொடுத்துட்டாரு, ஆசரிப்பு கூடார வரைபடத்தை கொடுத்துட்டாரு. நம்ம அனௌன்ஸ் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை, தரிசனத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை, ஜனங்களை ஏவுகிறது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எவர்களுடைய ஆவியை ஏவினாரோ கொண்டு கொட்டுனாங்க. மோசே ஒன் ஃபைன் டே சொன்னாரு, தயவு செஞ்சு இனிமேல் கொண்டு வராதீங்க. ஆமென். ஆண்டவர் ஏவனா அப்படித்தான் இருக்கும். கர்த்தர் யாரோடையோ பேசுகிறதை நான் ஆவியிலே உணர்ந்து பேசுகிறேன். ஸோ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களைத்தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஆவிக்குரிய மாற்றத்தை ஆவியானவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ தேவனுக்கு பிரியமாக வாழ உன்னுடைய ஆத்துமா ஏங்குகிறதா என்ற ஏக்கத்தை கர்த்தர் பார்த்துதான் உன்னை கர்த்தர் நடத்துகிறார். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுமா போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று உன் ஆத்துமா கதறுகிற அந்த கதறுதலை
பார்த்து, இந்த ராத்திரி கர்த்தர் உன்னை அடுத்த படிக்கு எடுத்து செல்ல நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் வசனத்தை, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறோம், கலப்பில்லாமல் நாங்கள் போதிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மனத்தாழ்மையாக நடக்கணும்னு நேற்று ரொம்ப அழுத்தமாக ஆண்டவர் பேசின பொழுது போதகர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாஸ்டருக்கு அந்த இருதயத்தில் அந்த கடந்த மாதத்தில் அந்த வார்த்தையை போட்டு தொடர்ந்து அதை பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையில் வலியுறுத்தினார். நாங்கள் போகிற எல்லா இடத்துலையும் இதை தான் சொல்கிறாங்க. பாஸ்டர் இதை தான், நாங்கள் இதைத்தான் போன வாரத்தில் பேசினேன். பார்த்தீங்கன்னா ஆமென், அதுதான் எங்களுக்கும் வேணும். பரிசுத்த ஆவியானவர் தான் சபையோட பேசணும். வேற எந்த சொந்த காரியங்கள் வசனங்கள் வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறதை, உங்கள் போதகர் மூலமா பேசுறத அவன் என் மூலமா கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நேற்று தினத்தில் ஆண்டவர் நமக்கு பேசினது, பிரசங்கத்தை தொடர்ந்து போதகர் உங்களை ஜெபத்தில் நடத்தின பொழுது, உங்களை திரும்ப ஆண்டவர் கட்ட போகிறார், திரும்ப தரப்போகிறார், திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார், திரும்ப உங்களை எழுப்ப போகிறார், திரும்ப உங்களை உருவாக்க போகிறார், உங்களை திரும்ப உங்கள் மேல் இறங்குவார் என்று நாம் பேசி நாம் அர்ப்பணித்து கடந்து போனோம். கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்மை தண்டிப்பதோ அல்லது நம்மை அழிப்பதோ தேவனுடைய நோக்கம் அல்ல. மாறாக நம்மை அவர் பக்கமாக சேர்த்து கொள்வதுதான் அவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்றது உங்க மனதில் இருதயத்தில் ஆழமா பதிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை தண்டிப்பதோ நம்மை அழிப்பதோ ஒரு நோக்கம் அல்ல. நம்மை அவர் பக்கமாக சேர்த்து கொள்வதுதான் அவருடைய விருப்பம். ஏசாயா 54 அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் வேகமாக வாசிக்கிறேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. நானே வாசிக்கிறேன். ஏசாயா 54, 7, 8. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். யோவேல் 2 அதிகாரம் 12 13 அப்படியே தொடர்ந்து வாசித்தால், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். 19ஆம் வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். அதை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அநேக வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 33வது அதிகாரம் 7ஆம் வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கட்டுவித்து, I am going to rebuild, restore. அந்த வார்த்தை பயன்படுத்த ரெஸ்டோரேஷன், ரீபில்டிங். ஆண்டவர் உங்களை திரும்ப கட்ட போகிறார், உங்களை திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார். முன்னிருந்தது போல, பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை நான் ஸ்தாபிப்பேன் என்று ஆமோஸ் 9:12 ஆண்டவர் சொல்லுகிறார். சோ கவனிங்க, இந்த ரிவைவல் என்கிற வார்த்தை அநேக பதங்களில் பயன்படுத்தப்படுகிறதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம். அதில் 3 காரியங்களை சொல்லுகிறேன். ரினியூவல், புதுப்பிக்கப்படுதல். அப்படி என்றால்
இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள் நடக்கிற எழுப்புதலின் கிரியை. எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? ரினியூவல், புதுப்பிக்கப்படுதல் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள் நடக்கிற எழுப்புதலின் கிரியை. புரியல உங்களுக்கு? புரிஞ்சிருந்தா ஆமேன்னு சொல்லி இருப்பீங்க. எழுப்புதல் என்கிற வார்த்தை, ரிவைவல் என்கிற வார்த்தை, அதற்கு இணையான வார்த்தைகள் ரினியூவல், ரெஸ்டோரேஷன், ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லலாம். அதுல முதல்ல ரினியூவல், புதுப்பிக்கப்படுதல். ஏசாயா 40 அதிகாரம் கடைசி வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. வாசிங்கள். ஏசாயா 40 கடைசி 2 வசனங்களை வாசிங்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து, ஆமா, புதுபலன் அடைந்து என்று தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறதுனா, they shall renew their strength என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலம் அதுதான் ஒரிஜினல் மொழியாக்கம். they shall renew their strength. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற பாருங்க, but they that wait upon the Lord shall renew their strength. They shall mount up with wings as eagles. They shall run and not to be weary. நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. அப்போ புது பலன் அல்ல, இழந்து போனதை புதுப்பித்துக் கொள்வார்கள் என்பதுதான் சரியான மொழியாக்கம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஏன் இந்த கூட்டங்களை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார்னா, எழுப்புதலின் கிரியை தனிப்பட்ட விசுவாசிக்குள், தனிப்பட்ட ஊழியருக்குள், மனிதனுக்குள் நடப்பது என்பது என்னன்னா, இழந்து போனவைகளை திரும்ப புதுப்பித்தல் என்கிற காரியம்தான் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள் ஆண்டவர் நடத்த விரும்புகிற கிரியை. இழந்து போனவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இழப்பை குறித்து வேதம் அதிகமாக சொல்லுகிறது. நிறைய இடத்துல இருக்கு. சரீர பிரகாரமான இழப்பு ஒன்று, இம்மைக்குரிய இழப்பு. நான் அந்த இழப்பை நான் இத்தனை பிரித்து நான் தியானித்தது வழக்கம். என்னன்னா பாருங்க, தாவீது 1 சாமுவேல் 30 அதிகாரம் வாசிக்க வேண்டாம். தாவீதும் அவன் ஜனங்களும் மனைவி பிள்ளைகள் அவனோடு கூட இந்த மனைவிமார் பிள்ளைகள் எல்லாம் சிக்லாகில இருக்கும் பொழுது அந்த ஆகீஸ் ராஜாவோடு இணைந்தவர்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள். ஆனால் அங்கே அவர்கள் இந்த பிரபுக்கள் இவர்களை சேர்த்துக்கொள்ளாதனால திரும்ப வரும்போது இவர்கள் விட்டு போன மனைவிமார் பிள்ளைகள் உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு சிக்லாகு தீக்கிரையாக்கப்பட்டது. ஆனால் இந்த தாவீது பயங்கரமான யுத்த வீரன். அவனுக்கு இந்த ரூட்டு தெரியும், எங்க போனா எங்க அடிக்கலாம், எங்க போயிருப்பான் யார். இவன் பயங்கரமான யுத்தத்திலே நீண்ட ஆண்டுகள் பழக்குவிக்கப்பட்டவன். சவுலுக்கு கீழே இருந்து ஒரு பெரிய படையை நடத்தின தளபதி அவன். ஆனால் தன்னுடைய பலத்தையோ தாளந்துகளையோ அவன் பயன்படுத்தாமல் தேவ சமூகத்தில் போய் அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அந்த தண்டை நான் பின்தொடராமா, அது திரும்ப எனக்கு கிடைக்குமான ஆண்டவர் சொன்னார், போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த இழப்பு, இதுக்கு நான் பேர் என்ன வச்சேன்னா, அன்எக்ஸ்பெக்டட் லாஸ், எதிர்பாராமல் ஏற்பட்ட இழப்பு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. எதிர்பாராமல், அன்எக்ஸ்பெக்டட்லி இழந்த இழப்பு, பொருளாதார இழப்பு, உறவுகளை இழத்தல். சோ இந்த இழப்பை கர்த்தர் திரும்ப தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது நீங்கள் 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, தீர்க்கதரிசியின் புத்திரன் கோடரியை இழந்தான். இந்த இழப்புக்கு நான் வச்ச பேரு கவனக்குறைவினால் ஏற்பட்ட இழப்பு. கவனக்குறைவினால். ஏன்னா அத்தனை பேரும் வெட்டிட்டு இருந்தான்,
கவனமா விட்டான். இவன் மட்டும்தான் கோடரி கீழே விழுந்தது. இதை குறித்து ஏராளமான செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஃபர்ஸ்ட் சொன்னேன், எதிர்பாராத இழப்பு. இதை நம்ம அத்தனை பேரும் நம்முடைய வாழ்க்கையில சந்தித்திருப்போம். இரண்டாவது, இந்த கோடரி விழுந்தது என்பது கவனக்குறைவினால் ஏற்பட்ட இழப்பு. இலவசமாக கொடுத்த கிருபைகள், இலவசமாக கொடுத்த தாளந்துகள், இலவசமாக கொடுத்த ரட்சிப்பு, இலவசமாக ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய அனுபவங்கள், ஊழிய அழைப்பு, இவைகளை தொலைத்துவிட்டு பரிசுத்த வாழ்க்கையை, ஜெப வாழ்க்கையை, ஆத்தும பாரத்தை, தரிசன வாழ்க்கையை தொலைத்து கவனக்குறைவினாலே தொலைத்து விட்ட ஒரு கூட்டம். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, கோடரி தான் உள்ள போயிருச்சு, மனுஷிகமா யோசித்து அது திரும்ப கிடைக்காது. ஆனா நான் உனக்கு திரும்ப தருகிறவர், உன்னை நான் திரும்ப கட்டுகிறவர். உன்னை நான் அப்படியே போடா தொலைச்சிட்டியடா, கவனம் இல்லையாடா, போடா ராஸ்கல், இனிமேலும் கையில கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நான் இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண தகப்பனால, நான் பரம தகப்பனாக இருக்கிறேன். நான் உன்னை திரும்ப கட்டு வைக்க போகிறேன், உன்னை திரும்ப எழுப்ப போகிறேன். நீ இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தரப்போகிறேன். அதைத்தான் கர்த்தர் இந்த ராத்திரி உன்னோடு கூட பேசுகிறார். இந்த 2025 கர்த்தர் உனக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம உயிரோட, நான் ஊழியம் செய்யறேன், உயிரோட இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, ஆமென், கர்த்தர் உனக்கு கிருபையாக இந்த ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? தேவ சித்தம் செய்வதற்காக, கனி கொடுப்பதற்காக. நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வதில் உனக்கு கவனம் தேவை. இழந்து போயிருச்சுன்னா அதை கண்டுக்காம அப்படியே ஜாலியா டிராவல் பண்றது இல்ல. அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் மாதிரி கத்தணும், ஐயோ ஆண்டவரே சத்தம். ஆண்டவரை நம் பக்கமாக திருப்ப வேண்டும். ஆமென். என்னைக்காவது ஜெப வாழ்க்கையை தொலைச்சிட்டோன்னு இப்படி கத்தி இருக்கிறோமா? ஒரு 10,000 ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா கத்தி இருப்போம், அழுது இருப்போம். ஒரு உறவுகள் இழத்திருந்தா உட்கார்ந்து வருட கணக்கில் அழுவோம். ஆனா ஆவிக்குரிய இழப்பை குறித்து நாம் கவனமற்று இருக்கிறோம். அதனால தான் நேற்று ஆண்டவர் சொன்னார், உணர்வின் ஆவி நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். எங்க தவற விட்டேன், எங்க விழுந்தேன், ஆண்டவர் சொல்ல, எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு, நான் உன்னை திரும்ப பிரகாசிப்பேன். நீ இழந்து போன கிருபைகளை நான் உனக்கு திரும்ப தருவேன். இழந்து போன அனுபவங்களை நான் திரும்ப தருவேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் திரும்ப எடுத்து உன்னை மலைய மாதிரி கட்ட போகிறேன். பூர்வ காலத்தில் இருந்த மாதிரி I want to rebuild you my brother, my son. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை நான் திரும்ப கட்டுவேன். எப்படி? ஆமோஸ் 9:12 நமக்கு தெரியும். அந்நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் போனதைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை திரும்ப ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். முதல்ல ஆதியில் இருந்த அனுபவம், ஆதியில் இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆதியில் இருந்த ஜெப வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை திரும்ப கட்ட இந்த 2025 ஆண்டில் ஆரம்பத்தில் உங்களை கூவி அழைக்கிறார். யாரெல்லாம் இந்த அழைப்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களை திரும்ப கட்டுங்கன்னு இன்னைக்கே தேவ சமூகத்தில் உட்கார்றீங்களோ, இந்த வருட ஆரம்பத்திலேயே நீங்கள் ஆமென் கர்த்தருக்காக ஒளிவிட ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கவனிங்க. அந்த இழப்பு குறித்து சொல்லிடுறேன். நான் அடுத்தது யோபு. முதல்ல நான் என்ன சொன்னேன்? யார் இழந்தது? 1 சாமுவேல் 30 தாவீது இழந்தது. இரண்டாவதாக தீர்க்கதரிசியின் புத்திரர் இழந்தது. எதிர்பாராத இழப்பு, கவனக்குறைவினால் ஏற்பட்ட இழப்பு. ஆனால் யோபு இழந்தது கர்த்தர் மேல் வைத்திருந்த வைராக்கியத்தினாலே இழந்தது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க.
என்னுடைய நண்பர் ஒருவர் லண்டனில் இருக்கார், பிரதர் நவீன். பேர் சொல்லியே சொல்கிறேன். அவர் கோயம்புத்தூரில் அவர் நல்ல சபையுடைய அங்கத்தினராக இருந்தார். அதுக்கு பிறகு நான் யூகேல லெஸ்டர் ஹாலிஃபேக்ஸ்ங்கிற இடத்திற்கு என்னுடைய நண்பருடைய சபை இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய சபைக்கு நான் போவது வழக்கம். கடந்த முறை நான் போயிருந்தப்போ அவர் இந்த பிரதர் நவீன் என்கிற அவர் இந்த செய்தியை கேட்கலாம். அவங்களை தொடர்ந்து அவங்களுடைய குடும்பத்தார் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு நல்ல தேவ மனிதன். ஸோ அவர் ஒரு கம்பெனியில் ஹையஸ்ட் பிளேஸில் ஆண்டவர் வச்சிருக்கார். ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் டாப்பில் அந்த சிஓக்கு அந்த அடுத்த அந்த லெவலில் ஹை பிளேசஸில் அவர் ஆண்டவர் வச்சிருக்கார். பிரதர் நவீன் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் காய், நல்ல ஜெபிக்கிற ஆண்டவர். அந்த யூகேலேயே அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறாரு. நாங்கள் போகும்போது இங்கிலீஷ் காங்கிரிகேஷனுக்கு பேசணுன்னா அவர் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணால் ஐ வில் பி கம்ஃபர்ட். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவரும் என்னோட இணைஞ்சு ஊழியம் செய்கிறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த டைம் நான் போயிருந்தப்போ போன வருஷம் அவர் சொன்னார், அண்ணே என் கம்பெனியில் ஒரு பெரிய நெருக்கம், ஜோம் பண்ணிக்கோங்கண்ணே அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ, அந்த இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸோட டாப் பீப்புள் அவங்களுடைய மீட்டிங் நடந்துதான். அவருடைய மீட்டிங் அதாவது உலகம் முழுசும் இருக்கிற டாப் கம்பெனிஸோட டாப் சிஇஓஸ் லைக் தட் ஒரு கூட்டம் நடந்துச்சான். அதில் இவங்க கம்பெனி சிஇஓ டாப்பில் இருக்கிற ஆள் அவர் ஃபஸ்ட்டில் அந்த டாப் லெவலில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு கூட்டம் முதல்ல எடுத்த உடனே அவர் சொன்னாராம், நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு யோகா செய்ய போகிறோம் என்று ஒரு காரியத்தை சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம இப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி சிம்பிளாக ஏதோ சொன்ன உடனே இந்த தேவ மனிதன் இவர் என்ன சொன்னார், நானே அந்த ரூமை விட்டு இம்மிடியட்டாக நான் வெளியே வந்துட்டேன்னாரு. இருக்கிறீங்களா இல்லையா? immediately ran out from that room. ஓடி வந்துட்டானே. அதனால எனக்கு வேலையே போகலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம். ஐ டோன்ட் கேர். நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. நான் ஆண்டவருக்காக நிற்க விரும்புகிறேன். இனி வர்ற நாட்கள் இந்தியாவில் இந்த மாதிரி உங்களை நிர்பந்தப்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் படிக்கிற ஸ்கூலில், காலேஜில் இன்னும் நிறைய காரியங்களை கொண்டு வர திட்டம் இருக்கிறது, கொண்டு வர போகிறது. தேவ பிள்ளைகளை சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ நாட்களில் நடந்தது போல நடக்க வைத்து கிறிஸ்துவை விட்டு வழி விலக செய்ய பிசாசு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறான். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அதன் மத்தியில் வேலை இழந்தாலும் சரி, எனக்கு வர வேண்டிய எதெல்லாம் இழந்தாலும் சரி, கர்த்தருக்காக நிற்பேன். ஜீவனே போனாலும் ஆண்டவருக்காக நிற்பேன்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த தேசத்தில் எழுப்ப விரும்புகிறார். ஆமென். உங்க வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் இப்படி கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். ஆமென். உங்களுடைய பொசிஷனே ஆடும், அஸ்திபாரம் அசையும். என்ன செய்ய போறீங்க? அதனால தான் எமில் ஜெபசிங்கன்னு ஒரு தேவ மனிதன் பாடின, கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டமடைவதில்லை. தெரியுமா அந்த பாட்டு? கிறிஸ்துவுக்கு இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டப்படுவதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். இந்த பாட்டை திரும்ப பாடலாமா? ஸ்கிரீன்ல வருது பாருங்க, கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவிற்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர். ஆமென்.
ஆமென். நஷ்டப்படுவதில்லை. கைத்தட்டி பாடலாமா? அந்த சரணம் போடுங்க சிஸ்டர். கிறிஸ்துவுக்காய் நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya. பாருங்க. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. பாருங்க சத்தமா. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர். பாடுங்க சத்தமா. உறக்கம் தெளிவோம், உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் உறக்கம் தெளிவோம். ஓ கல்வாரி தோனிதான் நாள் வரை உழைத்திடுவோம். நல்ல கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் ரோமன் கேத்தலிக் ஸ்கூல். ஆனால் எல்லா ஸ்கூல்லையும் இந்த யோகா இதெல்லாம் கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஆனால் நான் சொன்னேன் என் பிள்ளைங்கிட்ட செய்யாதீங்கன்ட்டேன். லெட்டர் எழுதி கொடுக்கணும், நான் வந்து எழுதி கொடுக்குறேன். அந்த பர்டிகுலர் டீச்சரை நான் பார்த்தேன். ஏன் இவங்க செய்ய மாட்டேன்றாங்க? அந்த பிள்ளை மேலே ரொம்ப கோபத்தை காமிச்சிட்டு நான் சொன்னேன் என் பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. ஆமென். நீங்கள் போய் லெட்டர் எழுதி, நான் எழுதி கொடுக்குறேன், என்ன வேணால் எழுதி கொடுக்குறேன், ஃபாதரை பார்க்குறேன், பேசுகிறேன். ஆமென். எந்த பிசாசுக்கும் முன்னால் பணிந்து கொள்ள முடியாது. ஒரே ஒரு ஆண்டவருக்கு முன்னால் தான் எங்கள் முழங்கால் முட்டங்கும். ராக்காராபா ஷாக்காராதானா. நல்ல கரங்களை போய் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஆண்டவருக்காக நின்று பாரு. இழந்ததை கர்த்தர் இரட்டத்தனையாக உனக்கு திரும்ப தருவார். ஆமென். ஆமாம். சும்மா பயந்து வேலை போயிடும். வேலை போனால் என்ன, ஆண்டவர் அதுக்கு மேலே வேலையை வச்சிருப்பார் உனக்கு. ஆமாம். அப்போ யோபு இழந்தது கிறிஸ்துவிற்காக இழந்தது. அவர் மேலே வைத்திருந்த வைராக்கியத்திற்காக இழந்தது. முதல்ல என்ன சொன்னேன்? எதிர்பாராமல் ஏற்பட்ட அது பொருளாதார இழப்பு, உறவுகள் இழப்பு. இரண்டாவது கவனக்குறைவினால ஏற்பட்ட நீ தொலைத்த கோடரி, நீ தொலைத்த அனுபவங்கள். மூன்றாவதாக கிறிஸ்துவின் மேல நான் வைத்திருக்கிற அன்பிற்காக, வைராக்கியத்திற்காக, சத்தியத்திற்காக நான் இழந்த இழப்பு. இதெல்லாம் பரலோகத்தில் கணக்கு வைக்கப்பட்டு இரட்டத்தனையாக திரும்ப கொடுக்கும். அதுக்கப்புறம் பேதுரு இருக்காரு. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டோம், எல்லாத்தையும் இழந்தோம், எல்லாத்தையும். ஆண்டவர் சொன்ன சத்தம் போடாதடா, நீ இழந்ததெல்லாம் இம்மையிலேயே நான் 100 folds தருவேன்டா, 100 திருப்பி தருவேன். மறுமையில் நித்திய ஜீவனை நான் உனக்கு தருவேன். எனக்கு இழந்த யாருக்கும் நான் கடன்காரன் இல்லை. நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்கு, அவன் யாருக்கும் கடன்காரன் அல்ல, யாருக்கும் கடன்காரன் அல்ல. சோ கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப, நான் சொன்னேன் முதல்ல, கவனிங்க, நான் ரொம்ப தெளிவா போதிக்க விரும்புறேன். நான் ஆவியால் ஏவப்படுகிறேன். முதல்ல ரினியூவல் சொல்லுங்க, புதுப்பிக்கப்படுதல். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லல, எல்லாரும் சொல்லுங்க, புதுப்பிக்கப்படுதல். பிரதர்ஸ் எல்லாம் சொல்லுங்க சத்தமா, புதுப்பிக்கப்படுதல். சரி, இந்த ராத்திரி நீங்க ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். நான் இழந்து போன எல்லாவற்றையும் இந்த ராத்திரி கர்த்தர் எனக்கு புதுப்பிக்கணும். அதிகாலை ஜெபம், நடுராத்திரியில் எழுந்து ஜெபித்த ஜெபம், ஆத்தும பாரம். ஆமென். ஆத்தும பாரம் போய் உலக பாரத்தினால நம்ம நிரம்ப ஆரம்பிச்சிட்டோமே. தேவைகள், பிரச்சனை, குடும்ப பாரம், பொருளாதார பாரத்தை தூக்கி வச்சிட்டோமே. ஆனால் அதை தூக்க வேண்டியது இல்லையே. அவருடைய நுகத்தை தானே தூக்கிறதுக்கு என்னை அழைக்கிறார், அழைச்சிருக்காரு. அப்போ நான் இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவருடைய நுகத்தை நான் திரும்ப எடுத்துக்க போகிறேன். ஆத்தும பாரத்தினால
இழந்ததை எனக்கு இந்த ராத்திரி திரும்ப புதுப்பிக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஜெப வாழ்க்கை எனக்கு இந்த ராத்திரி புதுப்பிக்க கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த ஊழியம், நீ ஆண்டவருக்காக, ஆமென், ஆண்டவரை நேசித்த நேசம், நீ பெரிய லிஸ்ட்டை போட்டுக்கோங்க. நீ எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் எனக்கு திரும்ப தாவீதை போல கேட்கணும். ஆண்டவரே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி. ஆமென். சபையில் வந்தால் சோர்வின் ஆவி இருக்கக்கூடாது. ஆராதனை நேரத்தில் எல்லாம் ஆராதிக்கும் போது நீங்கள் பாட்டுக்கு சோர்ந்து போய், அது பிசாசுடைய கையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் கூட, நம்ம சின்ன பிள்ளைங்க கூட அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். ஆராதனைனா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஆமென், நாங்களை மறந்து ஆவில நிறைஞ்ச ஆண்டவரை ஆராதிக்கணும். அதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருப்பீங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிருப்பீங்க. வேத தனியாக உட்கார்ந்து பைபிள் வாசித்து தினந்தோறும் கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்கிற அனுபவத்தை நீங்கள் தொலைத்திருக்கலாம். தனியாக உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிற ஆராதனைகள் தொலைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ராத்திரி நீங்கள் கேட்டால், நீங்கள் அதற்காக ஏங்கினால், இந்த ராத்திரி நான் உன்னை புதுப்பிக்கிற ராத்திரியாக, நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப தருகிற ராத்திரியாக நான் மாற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் உனக்கு திரும்ப அப்படி ரினியூவல் ஃபர்ஸ்ட்ல. இரண்டாவது ரிவைவல், உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது, புதுப்பிக்கப்படுதல் என்பது தனிப்பட்ட மனிதனுக்குள் நடப்பது. உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது சபைக்குள் நடப்பது, கம்யூனிட்டி. நல்ல கவனிங்க. புதுப்பிக்கப்படுதல் என்பது யாருக்குள்ள நடக்கணும்? ஐயோ, எல்லாரும் பேசணும். எனக்குள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. புதுப்பிக்கப்படுதல் எனக்குள் யாருக்குள்ள நடக்கணும்? உயிர்ப்பிக்கப்படுதல் அது சபையில் நடக்கணும். ஒரு பெரிய சேனை, உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிர்ப்பித்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அது தேவ ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் சபையை குறித்து தான் கர்த்தர் எசேக்கியேலுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தார். நம்பிக்கையற்று போய்விட்டது, உலர்ந்து போய்விட்டது, ஹோப்லெஸ் கண்டிஷன். அந்த மாதிரி அநேக சபைகள், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆவிக்குரிய பார்வையில சொல்றேன், மரித்து கிடக்கிற சபைகள் கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த நாகர்கோவில், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில், இந்த தமிழ்நாட்டில் செத்து போயிருக்கிற சபைகளை கர்த்தர் இந்த நாட்களில் திரும்ப உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு கம்யூனிட்டிக்குள்ள, ஒரு கம்யூனிட்டி, சபைக்குள்ளே, சபைகளுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சி. அப்போ முதல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள என்ன நடக்கணும்? புதுப்பிக்கப்படுதல். மறந்துடாதீங்க, சொல்லுங்க மறுபடியும். என்ன நடக்கணும் தனிப்பட்ட மனிதனுக்குள்? அப்ப இந்த ராத்திரி நமக்குள்ள எல்லாம் என்ன நடக்கணும்? அது நடந்துச்சுன்னா அந்த அக்கினி சபைக்குள் பற்றி எரியும். கம்யூனிட்டிக்குள்ள அது கடந்து போய் ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற, உலர்ந்த எலும்புகளா இருந்ததெல்லாம் சேனையா திடீர்னு எழும்பி நிற்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் இந்த ராத்திரி ஒரு சேனையாக கர்த்தர் எழும்ப பண்ண நம்முடைய சபையில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமா. மூணாவது காரியத்தை நான் சொல்றேன். மூணாவது அவேக்கனிங். அவேக்கனிங் அப்படின்னா எழுச்சி என்று சொல்லலாம். ஆவிக்குரிய எழுச்சி, அவேக்கனிங். தூங்கி எந்திரிக்கணும்ல, அதான் சொன்னார், நீ தூங்குகிற, நீ மரித்தோரை விட்டு எழும்பு. ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தில் ரினியூவல், ரிவைவல், அவேக்கனிங். அவேக்கனிங், எழுச்சி அப்படின்னு. அது இன்னும் வைடர் சொசைட்டி, இன்னும் இந்த கன்னியாகுமரி நாகர்கோவிலை விட்டு இன்னும் பறந்து பக்கத்து மாவட்டத்துக்கெல்லாம், தமிழ்நாடு ஃபுல்லாக பரவுறது. அப்போ தனிப்பட்ட மனிதனுக்குள் இந்த ராத்திரி புதுப்பிக்கப்படுகிற அனுபவம், அது கம்யூனிட்டியை பாதிக்கும், சபையை பாதிக்கும். அடுத்தது ரிவைவல். அடுத்தது இந்த ரிவைவல் என்கிற அக்கினி, அது சும்மா இருக்காது, அது தொடர்ந்து பற்றி எரிய ஆரம்பிக்கும். அநேக வருஷங்களாக ஒரு ஜெபத்தை நம்ம செய்கிறோம்.
கன்னியாகுமரியிலிருந்து ஒரு எழுப்புதல் காஷ்மீர் வரைக்கும் போகணும்னு சொல்லி இந்த கன்னியாகுமரி கடை முனையிலிருந்து ஒரு அக்கினி பற்றி காஷ்மீர் வரைக்கும் பற்றி எறிய அநேக ஆண்டுகளாக ஜெபிக்கிறோம். அது நடக்கணும்னா இன்னைக்கு எனக்குள் ஒரு பெரிய புதுப்பிக்கப்படுதல் தேவை. ஹல்லேலூயா. என்னோட நேரம் முடிஞ்சதுனால நான் இந்த செய்தியை நான் இப்போதைக்கு முடிக்கிறேன். நாளைக்கு ஒரு வேளை கர்த்தர் அனுமதித்தால் தொடர்கிறேன். இப்போ முதல் பாயிண்ட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். மிக தெளிவான வார்த்தைகளை உங்களோடு கூட பேச ஆண்டவர் எனக்கு ஏவினார். ஆமென். வரும்போது கூட ஐவன்ட்ட நான் தம்பிகிட்ட சொன்னேன், நான் ரொம்ப தெளிவாக ஜனங்களுக்குள்ள இருதயமாகிய பலகையில் எழுதப்படத்தக்க விதமாக கர்த்தர் பேச ஏவரார்னு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். நான் புதுப்பிக்கப்பட வேண்டும். இழந்து போன அனுபவங்கள் இந்த நிமிஷமே நான் புதுப்பிக்கப்பட்டு தான் போனோம். இந்த ராத்திரியே ஜெப வாழ்க்கை மாறணும். ஆமென். என் இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் நேர் முழங்காலில் வாங்க பார்க்கலாம். முழங்கால் படியிட கேட்கிறேன். சேரில் இருந்தீங்கன்னா முழங்கால் போட விரும்பினா போடலாம், முடிஞ்சா இல்லைன்னா எழுப்பி நின்று கொள்ளலாம். ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும், நான் எல்லாரையும் சொல்லலை. இந்த ராத்திரி கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்ணை முடிக்கோங்க. முழங்கால் போட்டவங்க கண்ணை முடிக்கோங்க. ஹல்லேலூயா. இது உயிர்ப்பிக்கிறது ஆவியானவர், வெஸ்லி மேக்ஸ்வெல் அல்ல. உங்களோடு பேசினது பரிசுத்த ஆவியானவர், வெஸ்லி மேக்ஸ்வெல் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களை இப்பொழுது நிரப்புவார். இப்பொழுது நிரப்புவார். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கர்த்தர் உங்களை இழந்து போன நான் சொல்றேன் இந்த ராத்திரி உங்களால் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த ராத்திரி காலையில் கர்த்தர் உங்களை எழுப்பி விடுவார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஜாக்கிரதை உங்களுக்குள்ளே வந்துடும். இழந்து போன அத்தனையும் கர்த்தர் இந்த ராத்திரி திரும்ப தர விரும்புகிறார். கேளுங்க பார்க்கலாம், கேட்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ளே நடக்கிற இந்த முதல் அனுபவம் புதுப்பிக்கப்படுதல் என்கிற அனுபவம் எனக்குள்ளே நடக்கட்டும்னு சொல்றவங்க வாய் திறந்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் உங்களை நிரப்புவார். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் உங்களை நிரப்ப நம்முடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ண நீங்க வாயை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் அதை உங்க மேல கர்த்தர் திரும்ப போடுகிறார். எலிசாவின் சால்வை, ஆமென், எலியாவின் சால்வை விழுந்த மாதிரி இப்போ ஒரு சால்வை உங்க மேல விழுவதாக பெற்றுக்கொள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கர்த்தருங்க இருக்கிற அத்தனை பேரையும் புதுப்பிக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு ரிவைவல் எழுப்புதலின் அக்கினி உன் மேல விழுகிறது. எழுப்புதலின் அக்கினி உன் மேல விழுகிறது. பெற்றுக்கொள். ரகரபா ஷகதனா. சேர்ல நிக்கிறவங்க, பின்னால இருக்கிறவங்க ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Let your fire, let your revival fire come down and fill your people.